நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள். என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாயிருக்கிறது. இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றிக் கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்துக் கொண்டிருக்கிற மனுபுத்திரனும் பாக்கியவான். கர்த்தர் தம்முடைய கிருபையோடும் இரக்கத்தோடும் நம்மை நோக்கி வரும்போது நாம் கடமைகளை நிறைவேற்றும் வழிகளில் சென்று அவரை சந்திக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய இரக்கத்தை நமக்கு காண்பிக்கிறார். அதற்கான காரணத்தையும் சொல்லுகிறார். கர்த்தருடைய ரட்சிப்பு வர சமீபமாய் இருக்கிறது. ஆகையினால் கர்த்தர் தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் சிறைப்பட்டிருக்கும் யூதர்களை கர்த்தர் விடுவிக்கப் போகிறார். இந்த விடுதலையானது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வரப்போகும் ஆத்தும ரட்சிப்புக்கு அடையாளமாய் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் யூதர்கள் சனகரிப்பின் ஆளுகையில் இருந்து விடுவிக்கப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் விசுவாசிகள் சாத்தானுடைய ஆளுகையில் இருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். சுவிசேஷத்தின் ரட்சிப்பு கர்த்தருடைய ரட்சிப்பாகும். கர்த்தருடைய ரட்சிப்பில் அவருடைய நீதி வெளிப்படுகிறது. அப்போஸ்தலர் பவுல் இந்த சத்தியத்தை தெளிவுபடுத்துகிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ரோமர் 1:17. தேவனுடைய நீதியானது அவருடைய பிரமாணத்தின் மூலமாய் வெளிப்பட்ட போது எல்லா பாவிகளும் ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்பட்டு குற்றவாளிகளாய் இருந்தார்கள். அவருடைய நீதி சுவிசேஷத்தின் மூலமாய் வெளிப்படும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லா பாவிகளும் விடுதலை பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வரப்போகிற ரட்சிப்பை தீர்க்க தரிசனமாய் பார்த்தார்கள். ஆத்தும ரட்சிப்பு வருவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பாகவே அவர்கள் அதை விசுவாசித்து தரிசித்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனுக்குலத்திற்கு ரட்சிப்பு வரப்போகிறது என்பதை தீர்க்க தரிசிகளும் முன் அறிவித்தார்கள். கர்த்தருடைய ரட்சிப்பு வரப்போகிறது. அவருடைய நீதி வெளிப்படப் போகிறது. அது வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறது. இந்த சூழ்நிலையில் கர்த்தர் நம்மிடத்தில் இருந்து சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். நாம் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்ய வேண்டும். இதுவே கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கும் காரியம். ரட்சிப்பு சீக்கிரமாய் வரப்போகிறது. ஆகையினால் இந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு நாம் பாத்திரவான்களாய் ஜீவிக்க வேண்டும். நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கடமைகளை நாம் நிறைவேற்றவில்லை என்றால் நம்முடைய ஆத்தும ரட்சிப்பை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. ரட்சிப்பை இழந்து விடுவோம். ரட்சிப்பை பெறுவதற்கு தகுதியற்றவர்களாய் இருப்போம். தேவனுடைய கிருபையை விட்டு விலகி போய்விடுவோம். தேவனுடைய கிருபையை வாஞ்சையோடு பெற்றுக்கொள்ளாமல் அதை அசட்டை பண்ணி புறக்கணித்து விடுவோம். நம்முடைய ரட்சிப்பு நமக்கு சமீபமாய் வரும்போது நம்மை பாவத்திற்கு விரோதமாய் வேலியடைத்து காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய பாதுகாப்பை இரட்டிப்பாக்க வேண்டும். நம்முடைய ரட்சிப்பு நமக்கு சமீபமாய் வரும்போது நம்மை எப்படி தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் ரட்சிப்பை பெறுவதற்கு நாம் எப்படி ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்றும் கர்த்தர் இங்கு வெளிப்படுத்துகிறார். நம்முடைய வார்த்தைகளிலும் கிரியைகளிலும் நாம் உண்மை உள்ளவர்களாயும் கண்ணியம் மிகுந்தவர்களாயும் நீதி உள்ளவர்களாயும் இருக்க வேண்டும். நாம் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்ய வேண்டும். கர்த்தர் நமக்கு உண்மை உள்ளவராயும் நீதி உள்ளவராயும் இருக்கிறார். நாம் கர்த்தருடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். தேவ நீதி நம்மிடத்திலும் காணப்பட வேண்டும். நாமும் ஒருவருக்கொருவர் உண்மை உள்ளவர்களாய் இருந்து நீதியை செய்ய வேண்டும். நாம் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரிக்க வேண்டும். தேவனுடையதை நாம் அபகரித்துக் கொள்ள கூடாது. நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய நாட்கள் கர்த்தருக்கே சொந்தம். கர்த்தர் ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஓய்வு நாள் கர்த்தருக்கு உரியது. அந்த நாளை நாம் நமக்கு சொந்தமாக்கி அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்கிவிடக் கூடாது. நாம் ஓய்வு நாளை பரிசுத்தம் பண்ண வேண்டும். நம்முடைய ரட்சிப்பு வருவதற்கு சமீபமாய் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஓய்வு நாளை பரிசுத்தம் பண்ண வேண்டும் என்பதே நம்முடைய கடமைகளில் முதலாவது கடமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனிடத்தில் அன்பாயிருக்கிறோம் என்பதை நம்முடைய கனிகளினால் நிரூபிக்க வேண்டும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கும் போது நாம் தேவனிடத்தில் அன்பாய் இருப்பதை வெளிப்படுத்துகிறோம். கர்த்தர் மற்ற கடமைகளை எல்லாம்
ஓய்வு நாளை ஆசரிக்கும் கடமைக்கு அடுத்ததாக சொல்லுகிறார். நியாயத்தை கைக்கொள்வதும் நீதியை செய்வதும் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பதற்கு அடுத்ததாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் நம்முடைய சுற்றத்தார் மீது நாம் காண்பிக்கும் அன்பின் கனியாகும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பது கர்த்தர் மீது அன்பு கூறும் அன்பின் கனியாகும். கர்த்தருடைய ஜனம் புறஜாதியாரைப் போல அசுத்தத்தில் ஜீவிக்க கூடாது. அவர்கள் கர்த்தருடைய ஓய்வு நாளையும் மற்ற நாட்களையும் வேறு பிரிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு எல்லா நாட்களும் ஒன்றுதான். எல்லா நாட்களையும் பரிசுத்த குலைச்சல் ஆக்குவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி அதை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். கர்த்தருடைய ரட்சிப்பு சீக்கிரமாய் வரப்போகிறது. அவருடைய நீதி சமீபத்தில் வெளிப்படப் போகிறது. ஆகையினால் நாம் பாவத்தையும் பொல்லாப்பையும் விட்டு விலகி இருக்க வேண்டும். ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்துக் கொண்டிருக்கிற மனுபுத்திரன் பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் மற்றவர்களுக்கோ அவர்களுடைய உடைமைகளுக்கோ அவர்களுடைய நற்பெயருக்கோ நாம் ஒரு பொல்லாப்பும் செய்யக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறவன் தன்னுடைய ஆத்மாவை தானே காயப்படுத்திக் கொள்கிறான். நாம் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்போம் என்றால் அந்த வாரம் முழுவதும் உள்ள மற்ற நாட்களில் நம்முடைய மனச்சாட்சி சுத்தமாய் இருக்கும். பிறருக்கு தீங்கு செய்யாமல் மற்றவர்களுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யாமல் அந்த வாரம் முழுவதும் எல்லோரோடும் சமாதானமாய் ஜீவிப்போம். மனுஷர் முன்பாக நம்முடைய பேச்சுக்கள் சுத்தமாய் இருந்தால் நம்முடைய முகங்கள் தேவனுக்கு முன்பாக பிரகாசமாய் இருக்கும். நாம் தேவனோடு கூட பர்வதத்தில் இருப்போம். நிறைவேற வேண்டிய முன்னறிவிப்புகள். என் ரட்சிப்பு வர சமீபமாய் இருக்கிறது. என் நீதி வெளிப்பட சமீபமாய் இருக்கிறது. நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன். நான் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். என் உடன்படிக்கையை பற்றிக் கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை நான் சேர்ப்பேன். இஸ்ரவேலுக்கும் மற்றவர்களுக்கும் கூறப்பட்டிருக்கும் கட்டளைகள். நியாயத்தை கைக்கொள்ளுங்கள், நீதியை செய்யுங்கள், ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரியுங்கள், ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி கையை காத்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன் கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக. அன்னகனும் இதோ நான் பட்டம் மரம் என்று சொல்லானாக.